இப்போ வந்து இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். முதல்ல இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கலாம். ஃபாலோயிங் மேனுஃபேக்சரிங் அண்டு ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட்டு மேனுஃபேக்சரிங் அண்ட் கோ இயர் எண்டு அவுட்புட் ஆஃப் 850 யூனிட்ஸு மெட்டீரியல்னால் இது டைரக்ட் மெட்டீரியலில் வச்சுக்கலாம். வேஜஸ்ஸு, ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸு, சேலரி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸு, ஜென்ரல் எக்ஸ்பென்ஸு, சேல்ஸ் எக்ஸ்பென்ஸு, நெட் ப்ராஃபிட்டு கொடுத்துருக்காங்க. சேல்ஸு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இயர் எண்டிங் 13/3/94. இங்கே வந்து கம்ப்ளீட் ஒரு இயர் எண்டு எஸ்டிமேட். இது வந்து 850 யூனிட்ஸுக்கு வந்து எஸ்டிமேஷன் ஆகிட்டு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. செல்லிங் ப்ரைஸ்லேருந்து என்னன்றதை பார்ப்போம். இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. இதே சேம் இது இயர் எண்டில் கால்குலேஷன் போட போகிறோம். அவுட்புட் வந்து 1000க்கு வேணும். மெட்டீரியல் ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ் டு 25%, wages cost 12.5, work expense will increase proportional to the combination cost of material and wages. ஒர்க் எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் இல்லை காம்பினேஷன்ஸ். செல்லிங் எக்ஸ்பென்ஸ் பர் யூனிட் வில் ரிமைனிங் கான்ஸ்டன்ட்டு. அப்போ இது அடுத்த டேட்டா வந்து செல்லிங் எக்ஸ்பென்ஸு அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே, அதர் எக்ஸ்பென்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட்டு. அதர் எக்ஸ்பென்ஸு ஜென்ரல் எக்ஸ்பென்ஸு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸு கான்ஸ்டன்ட்டு. ப்ராஃபிட் ஆஃப் 12% ஆன் சேல்ஸ் டு பி மேடு. ப்ராஃபிட்டு கொடுத்துட்டாங்க. ஆன் சேலு, காஸ்ட் ஆஃப் சேல் இல்லை, இது சேலு. அப்போனா என்ன பண்ணணும்? மேலே 12.5 மைனஸ் 100 மைனஸ் 12.5 எடுக்கணும். ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்ட். எஸ்டிமேட் காஸ்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர். ஓகே, இப்போ இந்த இயரோட எண்டை வந்து நம்ம கால்குலேஷன் போடணும் ஃபஸ்ட்டு. அதிலிருந்து வந்து பர்சன்டேஜ் கணக்கு, காம்பினேஷன் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைம் காஸ்ட்டில் வருது. வேஜஸ்ஸு, ஒர்க் காஸ்ட் இங்கே பர்சன்டேஜ் கொடுக்கல. பட் ஆனால் ஒர்க் காஸ்ட் வந்து நம்ம காம்பினேஷன் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். 25% வருது. என்னது? வேஜஸ்ஸு, மெட்டீரியலு, வேஜஸ்ஸு. ஓகே, காம்பினேஷன்னா ரேஷியோ 25%. ஓகே, இப்போ போடலாம். 800 யூனிட்ஸு, மெட்டீரியலு 64,000 டிவைடட் பை 850 போட்டோம்னா 75.2 சம்திங் வருது. ஓகே, வேஜஸ் வந்து நேராக கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க, வேஜஸ் கொடுத்துட்டாங்க. அதர் எக்ஸ்பென்ஸ் எதுவும் கொடுக்கல. இது வந்து ப்ரைம் காஸ்ட்டு. ப்ரைம் காஸ்ட்டுக்கு பர் யூனிட்டு இது ரெண்டும் ஆட் பண்ணால் 188 பர் யூனிட் வந்துருச்சு. ஒர்க் ஓவர் ஹெட்டு 40. ஒர்க்கிங் எக்ஸ்பென்ஸு இதுவும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இதுவும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இதுவும் க்ளோஸ் பண்ணியாச்சு, இதுவும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒர்க் ஓவர் ஹெட்டு 40 ஆட் பண்ணியாச்சு. 235 பர் யூனிட்டு.
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்டு, சேலரி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸு, ஜென்ரல் எக்ஸ்பென்ஸு, நோ சேஞ்சு. இந்த எக்ஸ்பென்ஸ் 3 நோ சேஞ்சு, அப்படியே போட்டாச்சு. சாரி, இது வந்து இந்த இயருக்கு இதை அப்படியே எடுத்து போட்டுறோம். நெக்ஸ்ட் இயர் போடுறப்போ இது நோ சேஞ்சு தான். காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்துருச்சு, அதனோட பர் யூனிட்டும் வந்துருச்சு. சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், இந்த 25 வந்து நெக்ஸ்ட் இயருக்கு போட போகிறோம். 94ல் வந்து இந்த ஓவர்ஹெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து 25. காஸ்ட் ஆஃப் சேலு ஆட் பண்ணியாச்சு, வந்துருச்சு. ப்ராஃபிட்டு 12%. சேல்ஸு, சேல்ஸ் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, இங்கே சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து கொடுக்கல, ஆக்சுவலாக இந்த இயர் தான் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் இயர் கொடுக்கல. சாரி, அதுவும் கொடுத்துருக்காங்க, இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இதில் காஸ்ட் ஆஃப் சேல் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் டெரைவ் பண்ணி. ப்ராஃபிட்டு கொடுத்துருக்காங்க, சேல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு டேட்டா. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், எஸ்டிமேஷன் போடுறப்போ ப்ரீவியஸ் இயர்ஸோட ரேஷியோஸை எடுத்து இப்போ கரண்ட் இயர்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். மோராலஸ் ஏறி இருக்கு, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் ப்ரைஸு, வேஜஸ் எல்லாம் ஏறி இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மெட்டீரியலு இந்த இயருக்கு போடுறோம். 25% ஏறி இருக்குது. பட் நாம் எவ்வளோக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா 850 தான். அதனால் டிவைடட் பை 850 மேலே வந்து 1000ஆல் திருப்பி மல்டிபிள் பண்ணிடுறோம். 64 பர் யூனிட் வந்துருச்சு. இங்கே 94 சம்திங் வந்துருச்சு. ஓகே, வேஜஸ்ஸு இது 850க்கான வேஜஸ்ஸு. இப்போ நம்ம வந்து 1000க்கு போடுறோம். டிவைடட் பை 850 இன்ட்டு 1000, 112.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைஸு. போட்டு இங்கே ப்ரைம் காஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இந்த இயரில் என்ன பண்ண போகிறோன்னா 1000க்கு கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ளஸ்ஸு வந்து இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸு, இன்க்ரீஸ் ஆன எக்ஸ்பென்ஸு அப்படி போட போகிறோம். ஓவர் ஹெட் 25% பார்த்துட்டோம். ஆல்ரெடி ஓவர் ஹெட்டில் 25% எடுத்து போட்டு இங்கே 55,000 வருது. 55,000 ஆட் பண்ணியாச்சு. இது வந்து ஒர்க்கிங் காஸ்ட்டு. கொடுத்துருக்குற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 25 யூஸ் பண்ணியாச்சு, 12.5 யூஸ் பண்ணியாச்சு. இங்கே 25 ஒர்க் எக்ஸ்பென்ஸ்லையும் அதையும் யூஸ் பண்ணியாச்சு. செல்லிங் எக்ஸ்பென்ஸ் பர் யூனிட் வில் ரிமைனிங் கான்ஸ்டன்ட்டு. செல்லிங் எக்ஸ்பென்ஸ் 16,000 வந்து 850க்கு 1000க்கு கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ரிமைனிங் கான்ஸ்டன்ட் அதை அப்படியே எடுத்து போடக்கூடாது, ஏன்னா அது 850க்கு 1000க்கு போடணும், இன்க்ரீஸ் ஆகலை. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ப்ராஃபிட் ஆன் சேல்ஸு 12.5 இருக்கணும். ப்ராஃபிட் ஆன் சேல் எப்படி பண்ணணும்னு தெரியும் இல்லையா, காஸ்ட் ஆஃப் சேல் இன்ட்டு 12.5 டிவைடட் பை 100 மைனஸ் 12.5, 87.5. இது செகண்ட் ஃபார்முலா, ஏற்கனவே பார்த்துருக்கேன் இல்லையா. அதில் ப்ராஃபிட் போட்டாச்சு, போட்டு ஆட் பண்ணியாச்சு. போன இதில் வந்து என்னென்ன டேட்டா எடுத்திருக்கோம், ஒரே ஒரு டேட்டா எடுத்திருக்கோம், ஒர்க் எக்ஸ்பென்ஸ்.
இங்கே வந்து எந்த எக்ஸ்பென்ஸும் கொடுக்கல, அதர் எக்ஸ்பென்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் தான். கிட்ஸு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஒர்க்கிங் ஓவர்ஹெட் கால்குலேட் பர்சன்டேஜ் காம்பினேஷன் இதான் போட்டோம். 25%. செல்லிங் எக்ஸ்பென்ஸ் கான்ஸ்டன்ட் பர் யூனிட், ஸோ இன்க்ரீஸிங் ப்ரொபோஷனல் டு த யூனிட்ஸு ஆல்ரெடி அதிலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதர் எக்ஸ்பென்ஸ் சேலரி ரிமைனிங் கான்ஸ்டன்ட், தேர் ஆர் ஃபுல்லி ஃபிக்ஸ்டு, ஸோ ஃபுல்லி ஃபிக்ஸ்டு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். எவ்வளோ? ஓகே, இதில் என்ன பார்த்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இயரோடது காஸ்ட் ஷீட் போட்டிருக்கோம். இதனோட பர்சன்டேஜ் ஒர்க்கிங் ஓவர்ஹெட்டும் ரிலேட்டட் ரேஷியோஸை யூஸ் பண்ணி இங்கே எஸ்டிமேஷன் போட்டிருக்கோம். நம்ம அசம்ஷன் என்னென்னா, அதே ரேஷியோவில் தான் இங்கே இருக்கும். ப்ரைம் காஸ்ட் இவ்வளோ இருந்ததுன்னா ஒர்க் காஸ்ட்டு அதுக்கு ப்ரொபோஷ்னலாக இப்படி தான் இருக்கும், இத்தனை பர்சன்ட் தான் இருக்கும். சேல்ஸு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படின்னு அசம்ஷனில் நம்ம இப்போ எஸ்டிமேஷன் போட்டிருக்கோம் இதில்.